16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் சாத்தானை உங்கள் காலடிகளின் கீழ் விரைவில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் உங்களை அலக்களித்து வருகிற சாத்தானை நசுக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை வஞ்சிக்கிற, உங்களை வேதனைப்படுத்திய, உன் சமாதானத்தை பறித்த, உன் சாபத்தை, உன் பாவத்தை, உன் அக்கிரமத்தை எல்லாவற்றையும் உன் காலுக்கு வைத்து நசுக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நமக்கு சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு நிலையில் சமாதானம் நமக்கு இல்லை. அது வியாதியா இருக்கலாம், மரணத்தின் பயமா இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இல்லாமல் கடன் தொல்லையினால் நமக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, மனைவியால் மனைவியுடைய ஒரு சில குணங்களினால் நமக்கு சமாதானம் இல்லை. இல்லை, கணவனுடைய குடி பழக்கங்களினால் பொறுப்பற்று இதோ கணவனுடைய ஒரு சில குணங்களினால் சமாதானம் இல்லை. பிள்ளைகள் படிக்காமல் தன்னுடைய விருப்பத்தின்படி தீமை நடந்து கொள்வதால் நமக்கு சமாதானம் இல்லை. உற்ற உறவினர்களால் நமக்கு சமாதானம் இல்லை. நம்முடைய குடும்ப உறவுகளால் நமக்கு சமாதானம் இல்லை. நாம் செய்கிற வேலைகளினால் நமக்கு சமாதானம் இல்லை. பல நிலையில் நாம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இதோ நம் சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணையாளன் வருவார். ஹல்லேலூயா. இன்று நம்முடைய பாவத்தை ஆண்டவர் கழுகினார். அவருடைய சிலுவை பாடுகள், அடிக்கப்பட்ட இரத்த காயங்கள், முள்முடி இரத்தம், இதோ நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் நம்முடைய அக்கிரமத்தை கழுகிறது. ஹல்லேலூயா. கழுகி சுத்தமாக்கி உள்ளது. இன்று அதன் மூலம் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, இயேசுவின் காயங்களினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம். ஹல்லேலூயா. விடுதலை பெறும்போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். உன் இதயம் சமாதானத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்கு நம்பிக்கை வருகிறது. ஐயோ, என்னிடத்தில் இருக்கிற இந்த துன்பம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. என்னில் இருக்கிற இந்த வியாதி ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அழகையானவன் உங்களை பல நிலை வஞ்சித்துக் கொண்டிருந்தான், உங்களை இருளுக்குள் இழுத்துக் கொண்டிருந்தான், உங்களை பாவம் செய்ய வைத்து கடவுளை உங்களை பிரித்துக் கொண்டிருந்தான், அவனுக்கு உங்களை சொந்தமாய் ஆக்கிக் கொண்டிருந்தான். இன்று நீங்கள் கடவுளை தேடினீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டீர்கள், வல்லமையினால் நிரப்பப்பட்டீர்கள். அந்த கடவுள் யார்? பெற்றுக் கொண்ட கடவுள் யார்? சமாதானத்தின் ஊற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் ஊற்று உன் இதயத்தில் வந்து விட்டார். உன்னில் அவர் வந்து விட்டார். உன்னை வஞ்சிக்கிறவனுக்கு போராட்டத்தை கொண்டு வருகிற, உன்னை வஞ்சித்து போராடி கொண்டிருக்கிற மந்திரவாதங்கள், பிசாசு தொல்லைகள், அசுத்தாவிகள், மரண செய்திகள், விபத்து மரணங்கள், நாசழிவுகள் எல்லாவற்றையும் உன் காலுக்குள் வைத்து நீ நசக்கும்படியாக
ஹல்லேலூயா. நீ இதற்கு முன்னால் முழங்கால் இருந்து ஜெபித்ததில்லை, இன்னும் உன்னுடைய கால்கள் முழங்கால் இருக்கிறது. உன் கரத்தை உலகத்தை நோக்கி எழுப்புகிறது. ஆண்டவர் அழகை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை, வல்லமையை ரட்சிப்பின் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் அருள் உன்னோடு இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய தயவு, அருள் உன்னோடு இருக்கும். ஹல்லேலூயா. நீ ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீ அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் உன்னை வஞ்சிக்க வருகிற அழகையே நீ எதிர்த்து நிற்கும்படியான ஜெப வல்லமையையும் அதிகாரத்தையும் உனக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு பேசுவார். உனக்கு வர இருக்கிற காரியத்தை சொல்லுவார். உனக்கு வர இருக்கிற அழிவை உன்னோடு பேசுவார். நாசத்தை பேசுவார். அப்போது நீ வல்லமை எடுத்து பயன்படுத்தி நீ ஜெபம் பண்ணும் போது, உபவாசிக்கும் போது காலால் நசுக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவர் உனக்குள் இருப்பார். ஹல்லேலூயா. நசுக்கும்படியாக உன் கால்களுக்கு ஆண்டவர் வல்லமை போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, எனக்கு சமாதானம் இல்லை, நீ சமாதானமாய் இருப்ப. ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது எனக்கு சமாதானம் வருகிறது. நீ அழுது 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 விண்ணப்பங்களை சொல்லி முடிக்கும் போது இதயத்தில் சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இல்லத்திலிருந்து அழுது அழுது இருக்கும் போது நீ ஒரு நோயாளியாக படுத்து விடுகிறாய். ஹல்லேலூயா. துணையாளர் பரிசுத்த ஆவியானவர், இரக்கத்தின் கடவுள், ஆண்டவராகிய இயேசு அருள் உனக்கு ஊற்றுகிறார். இரக்கத்தை அனுப்புகிறார். ஆவியானவரை அனுப்புவார். துணையாளரை அனுப்புவார். உன்னை தேடி வருகிற, உன்னை வஞ்சிக்க வருகிற, கடவுளிலிருந்து பிரிக்க வருகிற, ஊழியத்திலிருந்து உன்னை பிரிக்க விழத்தாட்ட வைக்கிற அசுத்தாவிகளே, தீய சத்துருவே, நீ காலால் மிதிக்கக்கூடிய வல்லமை உணர்வை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒருவர் இடர வைக்கிறார்கள், இல்லை நான் ஊழியத்தோடு இருக்க வேண்டும், நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வை கடவுள் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட ஆலோசனை, கெட்ட வார்த்தையும், அந்த கெட்ட ஆவியை, சத்துருவையும் காலால் மிதிக்கக்கூடிய அதிகாரம். ஹல்லேலூயா. ஆம் என்று ஏற்றுக்கொண்டு இடறுவாயாக. உனக்கு வல்லமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பம் வருகிறது, பயம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசத்தில் நீ ஜெபிக்கும் போது அந்த துன்பம் வெளியேறி போகிறது. ஹல்லேலூயா. மழை போல் வந்த துன்பம் துளாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவரின் கால்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம். ஜெபம் என்ற கேடையோ, ஜெபம் என்ற வல்லமை, அழகை சத்துருவையும் எதிர்த்து நிற்கும்படியான ஆற்றலை ஆண்டவர் உனக்கு இந்த தியானத்தின் மூலமாக இலவசமாய் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்போதும் உன்னோடு இருக்கும். ஹல்லேலூயா. உன் கால்களால் நசுக்கி விடுவாய். ஹல்லேலூயா. பிசாசை நசுக்கி விடுவாய். ஹல்லேலூயா. தீ நாவுகளை நசுக்கி விடுவாய். ஹல்லேலூயா. சத்துருவை நசுக்கி விடுவாய். ஹல்லேலூயா. உன் முழங்கால்களுக்கு பதிலுண்டு. ஹல்லேலூயா. உன் முழங்கால் ஜெபத்துக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. உன் முழங்கால் ஜெபத்துக்கு
ஹalleluya. எதுவும் உன்னை நெருங்குவதில்லை. அவனுடைய வல்லமையும் அதிகாரமும் உன் நாள்களுக்கு கால் பாதத்துக்கு பாய்கிறது. ஹalleluya. லூகாஸ் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். இது பாம்புகளையும் தேள்களை மிதிக்கவும் பகைவரின் வலிமையை வெல்லவும் உங்களுக்கு வல்லமை அளித்தேன், எதுவும் உங்களுக்கு தீங்கு இழைக்காது. ஹalleluya, ஹalleluya. பாம்புகளை தேள்களை மிதிக்கக்கூடிய வல்லமை நான் உங்களுக்கு கொடுத்து, பகைகளை எதிரிகளை அழிக்கக்கூடிய சத்துருவுகளை, உன்னை அழிக்க நடக்கிற எதிரி திட்டத்தை மேற்கொள்ள அழித்துவிட வல்லமை உனக்கு கொடுத்தேன். ஹalleluya, ஹalleluya. பாம்பை கண்டால் பேடி, ஐயோ ஐயோ பயோ ஓடுகிறீர்கள், வல்லமை இல்லை. பாம்பை அடித்தால் அதனுடைய தோஷம் நமக்கு வரும். பாம்பை அடித்தால் அது நம்மளை அலக்கழித்து, பாம்பை அடித்தால் அது நம்மளை அலக்கழித்துக் கொண்டிருக்கும். இது யார் சொல்லுவாது, யார் சொல்லுவா? அலக்கை சார்ந்த மனிதர்கள். ஹalleluya. ஆவியானவர் இருக்கிறவர்கள் வல்லநாடு பாம்பை மிதித்துக் கொள்வார்கள். ஹalleluya. தேளை மிதித்துக் கொள்வார்கள். ஹalleluya. அழிக்க வருகிற சத்ருவின் திட்டம், மந்திரவாதம், உருவேற்றுகிற நரபலி கோபங்கள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய அபிஷேகத்தின் நெருப்பு, வல்லமை, அக்கினி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அபிஷேகம் என்றால் அந்நிய பாஷை ஜெபிக்கிறது மட்டும் அல்ல, இல்லை எப்போதும் ஜெபம் பண்ணக்கூடியது மட்டும் அல்ல. அந்நிய பாஷை இது ஆண்டவர் அந்நிய பாஷை மூலமாக உனக்கு அதிகாரத்தின் வல்லமை தருகிறார். ஹalleluya. வன் சர்ப்பத்தை மிதிக்கும்படியாக, பாம்பு தேள்களை மிதிக்கும்படியாக உன் கால்களுக்கு வல்லமை போடுகிறார். ஹalleluya, ஹalleluya. பயமே இல்லை, அச்சமே இல்லை. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, பாம்புகளை நீ மிதிப்பாய், தேள்களை மிதிப்பாய். சத்ருவின் திட்டங்களையே, சத்ருவுகளையோ நீ அழித்து விடக்கூடிய வல்லமையே நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஹalleluya. கடவுள் தந்திருக்கிறார். ஹalleluya. இது எதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை தருகிறார்? நீ பாம்பையும் தேளையும் மிதிப்பா. ஹalleluya, ஹalleluya. நீ காணும்போது அது நடுங்கும். ஹalleluya. உன்னில் இருக்கிற அபிஷேகம் நெருப்பு அதுக்கு எருத்தாக சென்று அதனுடைய பலனை பட்சிக்கும். ஹalleluya. அந்த அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறார். உனக்கு எதிராக ஒருவன் மந்திரவாதினாலும் அது உன்னை நெருங்குவதில்லை. ஹalleluya. நீ அபிஷேகத்தை பெற்று மந்திரவாதியோடு சென்றாலும் அது உனக்கு பலிப்பதில்லை. ஹalleluya, ஹalleluya. அது திரும்பி செல்லும். ஹalleluya. மந்திரவாதத்தினால் உனக்கு நன்மை நடப்பதில்லை, மந்திரவாதம் உன்னை நெருங்குவதில்லை. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் உன்னில் வரும்போது இதெல்லாம் நடக்கும். ஹalleluya. பலத்தின் ஆவியானவர் உன்னில் வருவார். பாம்பையும் தேளையும் மிதித்து சத்ருவுகளை மிதிக்கக்கூடிய வல்லமை உனக்கு தருவார். ஹalleluya. செபிக்க வேண்டும். உன்னை தேடி வருகிற மந்திரவாதங்களுக்காக நீ செபிக்க வேண்டும். ஜெபத்தை நீ அழித்து விட வேண்டும். ஹalleluya. நீ ஜெபத்தோடு அடிக்கும் போது அது சாகும். ஹalleluya. அதன் ஓடக்கூடிய பலனை ஆண்டவர் பட்சித்து விடுவார். ஹalleluya, ஹalleluya. பயப்படாதீர்கள். இருட்டை கண்டால் பயப்படாதீர்கள், பேயை கண்டால் பயப்படாதீர்கள், பாம்பை கண்டால் பயப்படாதீர்கள். பயம் வராது. பயம் யாரு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஆவியானவர் இல்லை, வல்லமையும் இல்லை. ஹalleluya.
பயமும் மச்சமும் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு ஆவியானவர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு தைரியம் இருக்கிறது நான் நினைக்க வேண்டும். என்னில் ஆவியானவர் இருக்கிறார். என்னை நான் நீ பயப்படும் போது இல்லை, ஆண்டவர் என்னில் இருக்கிறார் என்று உனக்கு உணர்வு வரும்போது நினைக்க வேண்டும். ஆவியானவர் உன்னை உணர்த்தி தருகிறார். பயப்படாதே, நீ இதற்கு பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஆவியானவர் கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. நீ பாம்பையும் தேளையும் மிதிப்பார். எதற்காண்டு வருகிற சத்துருவுகள் உன்னுடைய எதிரிகளுடைய வல்லமைகளை மிதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள். இத்தகைய வரங்கள் உங்களுக்குள் இருக்கிறது. இத்தகைய கிருபை கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மகிமை நாளைய மூலமாக இரவாக்குனர் மூலமாக உனக்கு ஆண்டவர் இதை தந்திருக்கிறார். இதை நீ காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்த என்றால் உனக்கு ஐயோ வேதனை. ஹல்லேலூயா. நீ வேதனைக்கு தள்ளப்படுவார். பிசாசு உன்னை அலக்கழித்துக் கொண்டிருப்பான். பிசாசு உன்னை மேற்கொண்டு கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. செபத்தில் விழித்திருங்கள். அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷை செபியுங்கள். தரிசனத்தை சபையார் மத்தியில் சொல்லுங்கள். பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் ஊற்றாகிய ஆண்டவர் எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் ஊற்றாகிய ஆண்டவர் எப்போது எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உனக்கு சமாதானம் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் நமக்கு தரக்கூடிய சமாதானம் ஒரு நாளுக்கு ஆண்டவர் தருவார், இல்லை குறிப்பிட்ட நேரங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆவியானவர் சமாதானத்தின் ஆவியானவர் ஒன்னில் இருக்கும் போது சண்டை சச்சரவு இல்லை, அங்கு கோபம் இல்லை, அங்கு எரிச்சல் இல்லை, அங்கு ஆத்திரம் இல்லை, பிறரை கெடுத்து பேசுவதில்லை, எந்த குற்றமும் செய்வதில்லை. ஹல்லேலூயா. உன்னிதயம் எப்போது சமாதானமாக இருக்கு, நீ அமைதி கொள்வா. தன்னடக்கவனில் இருக்கு, நாமடக்கவனில் இருக்கு. சமாதானத்தின் ஊற்றாகி ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார். எப்போது நேரம் உனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். உன் காலை ஜெபத்தில் உனக்கு சமாதானம் தருவார். இரவு ஜெபத்தில் உனக்கு சமாதானத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் அற்புத அடையாளத்தின் மூலமாக உன் விண்ணப்பங்கள் நிறைவேறும் போது, நீ அவருடைய மகிமை காணும் போது, நீ அவருடைய வல்லமையை காணும் போது, எந்நேரமோ எப்போது எவ்வேளையில் உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட ஆண்டவர் ஒரு நதி. ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தின் நதி. ஹல்லேலூயா. அந்த நதி உனக்கு அபிஷேகமாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை தருகிறார். நோய்களை தீர்க்கிற வல்லமை தருகிறார். பாம்பை நிர்மூலம் செய்யக்கூடிய வல்லமை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாம்பையும் தேளையும் சத்துருவுகளையும் மிதிக்கக்கூடிய வல்லமை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தந்துள்ளார். ஹல்லேலூயா. சமாதானம். ஹல்லேலூயா. எந்நேரமும் எவ்வேளையும் சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 16:33 வாசிப்போம். என்னில் நீங்கள் சமாதானத்தை கண்டடையும்படி இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். உலகில் உங்களுக்கு வேதனை உண்டு, ஆயினும் தைரியமாயிருங்கள், நான் உலகை வென்று விட்டேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் எப்போதும் சமாதானமாய் இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நீங்கள் எப்போதும் சமாதானமாய் இருங்கள். ஆனால் உலகத்தில் உங்களுக்கு வேதனை உண்டு, உங்களுக்கு போராட்டம் உண்டு, கவலை உண்டு. நான் உலகத்தை வென்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை கடவுள் ஜெயித்திருக்கிறார். உலக இருளை அவர் ஜெயித்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்திருக்கிறார். துன்பத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தில் வேதனை உண்டு, உலகத்தில் பாடு உண்டு. ஆனால் நீ தைரியமாயிரு. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே, நீ பயப்படாதே. பாம்பையும் தேரையும் மிதிக்கக்கூடிய வல்லமை நான் உனக்கு தந்திருக்கிறேன். சத்துருவை காலால் அசைக்கக்கூடிய வல்லமை நான் உனக்கு தந்திருக்கிறேன். உலகத்தில் இதெல்லாம் உண்டு, மரணம் உண்டு, உலகத்தில் பாடுகள் உண்டு, கொள்ளை ஆதி உண்டு, வறுமை பசி உண்டு, எல்லா உலகத்தில் உண்டு. ஆனால் இந்த உலகத்தை தான் நான் ஜெயித்தேன். ஆதலால் நீ பயப்படாத, தைரியமாயிரு. எதுவும் உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறார், வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் தந்து விட்டார். நீங்க ஜெயம் கொள்ள ஆண்டவர் வல்லமை உங்களுக்கு தந்தார். தைரியமாயிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் வாழும் வரை உனக்கு உபத்திரம் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு. ஹல்லேலூயா. நீ உண்மையாகவே ஜெபத்தில் இருக்கும் போது, உண்மையாகவே நீ கடவுளில் இருக்கும் போது, பரிசுத்தத்தில் இருக்கும் போது, இதெல்லாவற்றை நான் செக்கு விடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை ஆண்டவர் ஜெயித்தார். உன்னையும் ஜெயிக்கக்கூடிய அதிகார வல்லமை உனக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களே, வரங்களை பெற்றுக் கொண்டவர்களே, ஆண்டவர் ஆவியானவர் எடுத்து பயன்படுத்த உங்களை விட்டுக் கொடுங்கள். உங்களை கடவுளுக்கு கொடுங்கள். அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள். நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லவே பரலோக மொழிய அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அழகை எதிர்த்து நிற்கவே அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை மொழிய அந்நிய பாஷை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இத்தனை டிகிரி முடித்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், நான் தனவான இருக்கிறேன், ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த வரத்துக்கு முன்னால், இந்த கிருபைக்கு முன்னால், இந்த பரலோக வரத்துக்கு முன்னால் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, கடவுள் தந்திருக்கிற கிருபைகளையும் அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். காத்துக்கொள்ளுங்கள், பத்திரப்படுத்துங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Bala, 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 bala. Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to God. Akine, akine. Ame, ame, abhisheka. Lord, le patiyeta. Lord, le patiyeta me. Abhisheka makine. Abhisheka makine. Vedanathi nakine. Ame. அபிஷேக வல்லமே விளக்கில என்ன நிரப்பிக்க. ஆமே, அபிஷேக, அபிஷேக, ரெட்டிப்பான அபிஷேக.
வல்லமே, 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 உன்னதத்தின் வல்லமே எல்லா மக்களிலும் பாய்வதாக, எல்லாரிலும் ஊற்றப்படுவதாக. பேய்களை ஓட்டு, பேய்களை தீர்க்க வல்லமே, வல்லமே, வைசப்பத்தை மிதிக்க, தேளுகளை மிதிக்க, சத்ருவுகளை மிதிக்க, வெற்றிக்கழுங்க அபிஷேகம் வரங்கள் வல்லமே தாளந்துகள் ஊற்றப்படுகிறது. வணக்கம் அபிஷேகம் அமே வல்லமே, வல்லமே சத்ருவுகளை வெட்ட நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.